அடிபட்டதும் மயங்கிட்டேன். எனக்கு என்ன நடந்ததுன்னே ஒண்ணுமே புரியல. முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். விடிஞ்சும் போச்சு. நைட்டு ஃபுல்லா மயக்கத்திலே வேற இருந்திருக்கேன். கண் முடிச்சதும் உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. மொபைல் உடஞ்சதுனால உங்களுக்கு என்னால போன் பண்ணவும் முடியல. அதான் நான் ஸ்பீடா வந்தேன். நைட்டு எங்க வீட்டுல தங்கினது உங்க வீட்டுல சொல்லிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? சொன்னேன் சார். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நைட் அவ வீட்டுல தங்கறதா சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, ஏங்க போய் சொன்னீங்க? நடந்ததை சொல்ல வேண்டியதானே? அத சொன்னா கீதாவோட ரகசியத்தை சொல்ல வேண்டியதா இருக்கும் சார். அதான் நான் சொன்னேன். இது வேற இருக்குல்ல. அத விடுங்க சார், அத நான் பாத்துக்கிறேன். கீதா ஒன்னும் பிரச்சனை பண்ணலையே? பண்ணாங்க, ஆனா மேனேஜ் பண்ணிட்டேன். ஆனா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு இப்போதான் சார் தெரியுது. சரிங்க சார், எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்பட்டுங்களா? சரிங்க, நீங்க சீக்கிரம் போங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். மொபைல். தேங்க்யூ சார். நான் வரேன். நான் வரேன். வரேன் சார். ஆதிரா சார், சொல்லுங்க. நைட்டு வெளியே தங்கினதுக்கு உங்க வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் சார். அது சரிங்க. நீங்க என் வீட்டுல தான் ஸ்டே பண்ணீங்கன்னு ஒரு நாள் தெரிய வரும்போது அப்போ சிக்கலாயிரும்ல. ஆனோ பொண்ணோ வேற ஒரு வீட்டுல தங்கினா எந்த புருஷனும் பொண்டாட்டியும் ஒத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு என்னவோ நான் உங்களை சிக்கல்ல தள்ளி விட்டுட்டோன்னு பயமா இருக்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் வரேன், நான் பாத்துக்கிறேன். சரிங்க. நான் வரேன். பாய். வரேன் சார். வா ஆதிரா, போன வேலையெல்லாம் முடிஞ்சுதா? உன் ஃப்ரெண்ட் எழுதி முடிச்சிட்டாளா? முடிஞ்சதுமா. ஆதிரா, நைட்டு தூங்குனியா? கண்ணு இவ்வளவு சோர்ந்து கிடக்கு, முகம் வேற டல்லா இருக்கு. என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க, நான் நல்லாதான் இருக்கேன். அம்மா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி, வா. ஏய், நில்லு. குளிக்க போறியா? நாங்க தாண்டி உன்னை தலை முழுகணும். இப்போ உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாள் இந்த படுபாவி. ஏ அகல்யா, ஆதிரா பேசாம இருக்காங்கிறதுக்காக அவ தப்பு செய்யறான்னு ஆகாது. அத பயன்படுத்திக்கிட்டு அவ மேல பழிய போடாத. அப்போ நான் போய் சொல்றேனா? இத்தனை நாளா இவ போடுற ஆட்டத்தை கண்டுபிடிச்சு பொறி வச்சு கண்டுபிடிச்ச நாங்க முட்டாளா? இத நாங்க எங்க வேணாலும் நிரூபிக்க தயார். ஆதிரா, நீ தப்பானவதான். உனக்கும் கதிருக்கும் கள்ள தொடர்பு இருக்கு. விட்டு பேசிக்கிட்டே போறீங்க. எதுக்கு எதுக்கு என் மேல உங்களுக்கு இவ்வளவு வன்மோ? நான் அப்படி என்ன உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டு இத வச்சு எனக்கும் கதிர் சாருக்கும் தொடர்புன்னு சொல்றீங்க? ஒரு போட்டோவை வச்சு ஒரு பொண்ணை எப்படி வேணாலும் கலங்கப்படுத்தலாமா? இதே உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இப்படி யாராவது போட்டோ காமிச்சா நீங்க சந்தோஷமா ஏத்துப்பீங்களா? முடிச்சிட்டியா? உன்னோட சோக டிராமா எல்லாமே முடிச்சிட்டியா?
நீ இன்னும் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்ல. நைட் எங்க இருந்த? சொல்லு. இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. நைட்டு யாரோட வீட்ல தங்கி இருந்த? சொல்லு. ஏய் சொல்லுடி. ஆமா, நான் கதிர் சார் வீட்ல தான் தங்கி இருந்தேன். இருக்கிறது கதிர் சார் வீடுதான். நான் அவரோட வீட்ல இருந்தது உண்மை. ஆனா அவரோட இருந்தங்கிறது போய். போய் கேசுக்காக அந்த கதிரை எப்ப போய் பாத்தியோ அப்பவே உனக்கு அவன் கூட தொடர்பு ஆயிடுச்சு. ஆனா உனக்கு திருமாறனோட பதவி பணத்தை விட்டுட்டு போறதுக்கு விருப்பம் இல்ல. அதான் ஆசைக்கு ஒருத்தன் ஆஸ்திக்கு ஒருத்தன்னு திருமாறன முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்குதான் அந்த வக்கீல் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். இது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, உங்க அம்மா புத்தி தானே உனக்கும் இருக்கும். இதோ இந்த சுபத்ரா இருக்கும் போதே உங்க ஒப்பனை கூட்டிட்டு ஓடி போனவ தானே உங்க அம்மா. அதான் அம்மா வழி அப்படியே ஆதிரா வழி. நல்ல குடும்பம் டி. அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க அத்தை. உனக்கு ரோஷம் வேற வருதா? அப்படியே வாயை கிழிச்சிருவேன். சொன்னா கேளுங்களேன், நான் எந்த தப்பும் பண்ணல. நான் போனது உண்மை, அந்த வீட்ல இருந்தது உண்மை. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. நடந்தது என்னன்னு இப்போ என்னால சொல்ல முடியாது. ஆனா தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அடச்சு வாய் மூடு. பண்றதெல்லாம் திருட்டுத்தனம், இதுல யோக்கிய வேஷம் வேற. மொத்த பேரையும் முட்டாளாக்கிக்கிட்டு ரெட்ட வாழ்க்கை வாழலான்னு பிளான் பண்ணிருக்க. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப. சரி எங்களை விடு, நாங்க தான் உன்னை நம்பல. ஆனா திருமாற சுபத்ரா அம்மா எல்லாரும் உன்னை நம்புறாங்கல்ல, அவங்களையும் போய் நம்ப வச்சு கழுத்த இருக்கிறியே. நீ எல்லாம் என்னடி ஜென்மம்? கல்யாணம் ஆகி இன்னும் 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கள்ள புருஷன் வீட்டுல தங்க போயிட்ட. திருமாரா, எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிருச்சு. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உனக்கு துரோகம் பண்றவள இனிமேல இந்த வீட்டுல வச்சிருக்க கூடாது. உடனே அவளை அடிச்சு துரத்துடா. ஆதிரா உங்க வீட்டுல தங்கினா நான் என்ன நினைக்க போறேன்? நான் ஒண்ணுமே நினைக்கல கதிர். உண்மையை சொல்லிட்டீங்களா? சாரி கதிர் சார், சொல்ல வேண்டிய சூழ்நிலையா போச்சு. கதிர், என்கிட்ட இதை ஏன் மறைச்சீங்க? உங்களுக்கு இப்படி ஒரு சோகம் இருக்கிறது என்கிட்ட ஏன் மறைச்சீங்க? சார் அது வந்து, இங்க பாருங்க, எங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க எல்லா உதவியும் செய்வீங்க. ஆனா நாங்க உங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சு கூடாதா? சார் நான் எதையும் மறைக்கணும்னு நினைக்கல சார்.
என் கஷ்டம் என்னோடய போட்டுன்னு நினைச்சேன். ஏன் அந்த கஷ்டத்தை நாங்க பங்கு போட்டு கூடாதா? நானும் ஆதிராவும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. அதெல்லாம் எங்களால மறக்க முடியுமா கதிர்? இத பாருங்க கதிர், நாங்க உங்களை பிரிச்சு பார்க்கல. எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் பார்த்தோம். ஆனா நீங்க அப்படி நினைக்கலையே. சார் அப்படிலாம் இல்ல சார். நான் மறைச்சதெல்லாம் கீதாவுக்காக தான். நான் ஏதாவது விஷயத்த வெளியே சொல்ல போய் அது இவளுக்கு ஆபத்தா முடிஞ்சிருமோன்னு பயந்து தான் மறைச்சிட்டேன் சார். சாரி சார். எதுக்கு சார் சாரி எல்லாம்? நீங்க கீதாவுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருந்திருக்கீங்க. எத்தனையோ நீங்க அவங்களுக்காக தானே செய்றீங்க. கீதா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என்ன கொடுத்து வச்சு என்ன ஆக போகுது? அவளுக்கு வாழ்க்கை நல்லா இல்லையே. அந்த பூபதியால உடம்பும் மனசும் பாதிக்கப்பட்டு ஒரு மூலையில முடங்கி கிடக்கிறான். அவனை பிடிக்கலன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான். ஒரு நாள் கண்டிப்பா இதெல்லாம் சரியாகும். கீதா சந்தோஷமா இருப்பான்னு கனவு மட்டும்தான் காண முடியுது. அந்த பூபதியால இவளுக்கு எப்ப ஆபத்து வருமோன்னு பயந்து பதுங்கி வாழ வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே ஆபத்து வந்துருச்சு கதிர். சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா கதிர், அந்த பூபதி தன்னோட செல்வாக்க பயன்படுத்தி அவனுக்கு வேண்டப்பட்ட பொண்ண யாரோ ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டதாவும் அவன் கிட்ட இருந்து அந்த பொண்ணை மீட்டு தர சொல்லி மேல இடத்துல பிரஷர் கொடுத்திருக்கான். என்கவுண்டர் பண்ணியாவது கீதாவை மீட்க சொல்லி போலீஸ் முடிவு பண்ணிருச்சு. அந்த ஆபரேஷனுக்கான ஸ்பெஷல் ஆபீசரே நான் தான். சார் என்ன சார் சொல்றீங்க? பயப்படாதீங்க, எனக்கு இப்பதான் ஆதிரா எல்லாத்தையும் சொன்னேன். கதிர், டோன்ட் வரி, நான் உங்க பக்கம் இருக்கேன். கீதாவுக்கு ஆபத்து உங்களால இல்ல, அந்த பூபதியால தானே நான் தெரிஞ்சு. வாசரண்யா, சரண்யா, ஆதிரா விஷயம் என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கீங்க சரண்யா? பிளான் பண்ண மாதிரி ஆதிராவை வீட்டை விட்டு துரத்திட்டீங்களா இல்லையா? அவளை எங்க துரத்துறது? வெறுத்து போய் நான் தான் வீட்டை விட்டு ஓடி போன போல இருக்கு. என்ன நடந்துச்சு சரண்யா, சொல்லுங்க. நாம நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆதிரா அந்த கதிர் வீட்டுல தங்கினத திருமாறன் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. என்னங்க சொல்றீங்க? இவ்ளோ பக்காவா பிளான் பண்ணி எப்படி சொதப்பிச்சு? நீங்க அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கரெக்டா தான் பண்ணேன். ஆனா திருமாறன் இப்படி பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? ஏதாச்சும் காரணத்தை சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களை போய் நம்பின பாருங்க. என்ன சரண்யா இது? அந்த கதிர் வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக அவனை ஆக்சிடென்ட் பண்ணி படுக்க வச்சோம். சாரு பாவம் கதிர் வீட்டு வாசல்ல அவ்வளவு நேரம் கடந்து அந்த போட்டோவை எடுத்தா. பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்டா போச்சு சரண்யா. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? அந்த கதிரோட சோக கதையை சொன்ன உடனே திருமாறன் அப்படியே அவ பக்கம் சாஞ்சிட்டான். சோக கதையா? அது என்ன கதை? அந்த வக்கீலுக்கு ஒரு பைத்தியக்கார பொண்டாட்டி இருக்கிறத இத்தனை நாள் யாருக்கும் சொல்லாம மறைச்சு வச்சிருந்திருக்கான். நேத்து அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால பொண்டாட்டிய பாத்துக்க தான் ஆதிராவை கூப்பிட்டு இருக்கான். கதிர் எதுக்கு பொண்டாட்டி இருக்கிறத மறைச்சானா? அது இதை விட பெரிய கதை. கதிரோட பொண்டாட்டி கீதாவ அங்க ஒரு அரசியல்வாதி 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க பாத்திருக்கான்.
அரசியல்வாதி கொலவெறியோட தேடிட்டு இருக்கானா. அதான் கதிர் பொண்டாட்டி விஷயத்த மறைச்சிட்டான். கதிர் தான் பெரிய லாயர் ஆச்சு. அவனால அந்த அரசியல்வாதியை சமாளிக்க முடியலையா? அவ்வளவு பெரிய அரசியல்வாதி யாரு? ஆ, யாரோ கோயம்புத்தூர் பூபதியா. என்னம்மா கல்யாணம் பண்ணி போனதுல இருந்து மாமாவை மறந்துட்டியேம்மா? ஒரு போன் கூட பண்றது இல்ல? இல்ல மாமா, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். சரி சரி, இப்ப எப்படிமா இருக்க? நல்லா இருக்கல்ல? நான் நல்லா இருக்கேன் மாமா. அதோட உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் நான் வச்சிருக்கேன். ஏது? மாமாவுக்கு நல்ல நியூஸா? என்னமா நியூஸ்? அத போன்ல பேச வேண்டாம் மாமா. நீங்க எப்ப சென்னைக்கு வரேன்னு சொல்லுங்க, அப்போ நான் உங்களை நேர்ல மீட் பண்ணி சொல்றேன். அட என்னம்மா நீ? இந்த பாரு, நான் ஒரு மினிஸ்டர் பாக்குறதுக்காக ஏற்கனவே நான் சென்னைக்கு தான்மா வந்திருக்கேன். ஓ, அப்போ இன்னைக்கு மீட் பண்ணலாமா மாமா? சரிம்மா, மீட் பண்ணலாமா? ம், சரி சரி, நீயே நான் சொல்ற இடத்துக்கு வந்துருமா. சரி மாமா, சீக்கிரமா வந்துடுறேன். சரிம்மா. இன்னைக்கு மாமாவை மீட் பண்றோம். கதிரை காலி பண்ணா ஆதிராவை ஈஸியா காலி பண்ணிடலாம். எப்படி என் ஐடியா? சூப்பர் சாரு. இங்க பாரு, பயப்படாத. இன்னியோட நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. இவ்வளவு நாளா நீ பூபதிக்கு பயந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்ததெல்லாம் போதும். இன்னையில இருந்து சுதந்திரமா நடமாடலாம். எஸ், we are free birds. என் கீதா எனக்கு பழைய கீதாவா கிடைக்க போறோம். கீதா பயப்படாத. அது தண்ணி கேன் போடுறவரு. வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன். அதான் வந்திருக்காரு. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ பயப்படாம உட்காரு. இரு, வந்துடுறேன். வக்கீல் சார், வக்கீல் சார், வக்கீல் சார். ஹலோ, காப்பாத்துங்க சார், யார்? காப்பாத்துங்க சார். யார் நீங்க? சார், உங்களை நம்பிதான் சார் வந்திருக்கோம். ஏதாவது ஹலோ, பண்ணுங்க சார். யாருங்க நீங்க? என்னங்க வேணும்? சார், நாங்க ஒரு கேஸ் கொண்டு வந்திருக்கோம் சார். என்ன கேஸ்? என்ன கேஸ்னா, ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன் சார். செத்தது யாருன்னு தெரியுமா சார்? இப்ப பாரு. கீதா, ஹே, என்ன பண்ற? கீதாவை எதுக்கு கட்டி போட்டிருக்க? உங்களை அடக்கணும்னு உங்களுக்கு பிரியமானவங்களை தூக்கணும்ல, அதான் தூக்கிட்டேன். ஏய் ராட்சசி, கீதா பாவம். அவங்களுக்கு மனநல சரியில்லை. அவங்கள போய் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? உனக்குலாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? அப்படி நீங்க இறக்கப்பட்டிருந்தா நாங்க இப்ப நல்லா இருந்திருப்போம்ல. ஆனா நீங்க இறக்கப்படலையே. அதான் ஃபீல்டுல நாங்களே இறங்கிட்டோம். சாரு, நீ பண்றது அநியாயம். கதிர் சார் சிட்டிலேயே பெரிய லாயர். அவரு வைஃப் மேலே நீ கை வச்சிருக்க. அவரோட சும்மாவே விட மாட்டாரு. காமெடி காமெடி.
அவனை அடிச்சு போட்டுதாமா நாங்க கீதாவே தூக்கிட்டு வந்திருக்கோம். டேய் கதிர் எங்க? அவருக்கு என்னாச்சு? அடிச்சு அடிக்கி இந்நேரம் அவன் செத்துருப்பான்னு நினைக்கிறேன். சாரு, ஏன் இப்படி பண்ற? இப்போ உனக்கு என்ன வேணும்? ஆ, இது சரியான கேள்வி. இப்பதான் அதிராணி மேட்டருக்கே வந்திருக்க. உங்களை பழி வாங்கதான் கீதாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்கு எங்க கிட்ட நேரடியா மோத, அதை விட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல கை வைக்கிற? சாரு, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சார், நான் எதையும் தேவையில்லாம பண்ண மாட்டேன். இது எனக்கு ரொம்ப தேவைதான். ஏன்னா கீதாவை தேடிட்டு இருக்கிற கோயம்புத்தூர் பூபதி என்னோட மாமா தான். மாமாவா? ஏய், என்ன சொல்ற? எங்க மாமா கல்யாணம் பண்ண ஆசைப்பட்ட பொண்ண அந்த கதர் தூக்கிட்டு வந்துட்டான். அது இப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சது. ஆமா, நீங்களும் சரி, உங்களை சேர்ந்தவங்களும் சரி, அடுத்தவங்களை உருப்படியா வாழ விடவே மாட்டீங்கல்ல? இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரமா உங்களுக்கு? சாரு, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு சாரு. எதுக்கு நீ உங்களுக்கு கால் பண்ணு? மேப் காட்டுறத பார்த்தா கீதா வச்சிருக்கிற இடம் அதோ அந்த பில்டிங்கா தான் இருக்கணும். சாரு போன் பண்றா. ஹலோ, எங்க இருக்கீங்க ரெண்டு பேரும்? பக்கத்துல வந்துட்டோம். கூட போலீஸ் எதுவும் கூட்டிட்டு வரல? அதெல்லாம் இல்ல. ஏதாவது ஏடா கூடமா பண்ணீங்க, அப்புறம் கீதா பொணமாயிடுவா, பாத்துக்கோங்க. இந்த பார், நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம். கீதாவை எதுவும் பண்ணிடாத. அது உங்க கையில தான் சார் இருக்கு. சீக்கிரம் வாங்க. என்னங்க சொன்னா? போலீஸோட வந்திருக்கோமோன்னு அவளுக்கு டவுட் வந்துருச்சு. ஐயோ, சாரு மோசமானவன். நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா அவன் டென்ஷன் ஆயிடுவான். அப்புறம் அது கீதா உயிருக்கு ஆபத்தாயிடும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க ஹைட் பண்ணிக்கங்க. ஓகேங்க சார். முதல்ல நானும் அதிராவும் உள்ள போறோம். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் பில்டிங் சுத்தி உடைச்சிருக்கேன். சரிங்க சார். நாங்க போய் உள்ள என்ன சிச்சுவேஷன் பாக்குறோம். கீதா உள்ளதா இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதிரா, கீதாவை பார்த்ததும் நீ வெளியில வந்து உங்களுக்கு சிக்னல் கொடு. சரிங்க. ஒருவேளை உள்ள சிச்சுவேஷன் நீங்க கை மீறி போய் சத்தம் வந்துச்சுன்னா நீங்க உடனே உள்ள வந்து ஷூட் பண்ணுங்க. ஓகேங்க சார். அதிரா, போலாமா? எங்க கீதாவை மீட்டிட முடியுமா? நீ போலீஸ்ல, அதெல்லாம் உள்ள நம்ப முடியாது. இரு. என்னதுல இது? வெல்கம் வெல்கம். சொன்ன மாதிரியே வந்துட்டீங்க. வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் இவள நாங்க தூக்கணும். எப்படி நம்ம பிளான்? வா வா, என்ன கூட்டிட்டு போ. கீதா, நில்லு. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? சாரு, நீ தப்பு மேல தப்பு பண்ற. நீ மட்டும் என்ன தப்பு மேல தப்பு பண்ணி என் வாழ்க்கையை கெடுத்தல நீ. ஏய் சாரு, முட்டாள் மாதிரி பேசாத. யாரும் உன் வாழ்க்கையை கெடுத்தா?
அவங்கள எதுக்கு அடிச்ச? ஒரு மனநல சரியில்லாதவங்க கிட்ட உன் வீரத்தை காட்டிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? எங்களை காரணம் காட்டி எதுக்கு அப்பாவி கீதாவை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? ஆமா, எங்க மேல உனக்கு அப்படி என்னடி வன்மம்? உன் வாழ்க்கைய நானா பறிச்ச, நீ திமிர் எடுத்து போய் இவன் கூட ஓடுனதுக்கு நான் ரெடி பண்ணுவேன். இங்க பார், நான் இவரை கல்யாணம் பண்ணதுக்கும் உன் வாழ்க்கை நாசமானதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு? இவனோட பணத்தாசையும் உன்னோட புகழாசையும் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இங்க பார், நம்ம பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கீதாவை அவுத்து விடு. இவங்க கிட்ட என்ன பேச்சு? நாமளே ஒத்து விடலாமா? ஏய் நில்லுங்க. இந்த ரெண்டு பேரும் ஆபத்தான விளையாட்டை விளையாடுறீங்க. கீதா உடம்புல டைம் பாம் இருக்கு. நீங்க அவளை கூட்டிட்டு போனாலும் அவ கண்டிப்பா சாகதான் போறா. பாத்தீங்கல்ல, வெடிச்சதுன்னா கீதா அப்படியே கொத்து பரோட்டா ஆயிடுவா. ஹே, இப்படி அநியாயம் பண்றீங்க. இதெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. உனக்கெல்லாம் நல்ல சபை வராது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே சாக போறீங்க. இதுல எனக்கு சாபம் விடுறியா நீ? நான் பாக்குறீங்க ரெண்டு பேரும். உங்களை இங்க கூப்பிட்டது உங்களை நிக்க வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நினைச்சீங்களா? இதே இடத்துல உங்க ரெண்டு பேரையும் கொல்ல போறோம். உன்னை அடக்கிறதுக்கு தான் நான் செத்ததா நினைச்சு உன்னை ஜெயில போட்டோம். ஆனா நீ அடங்கல. அதான் உங்களை அப்படியே அடக்கம் பண்றதா நாங்க முடிவு பண்ணிட்டோம். ரெண்டு பேரும் உயிரோட இருக்கிற வரைக்கும் நாங்க வாழவே முடியாது. நீங்களும் அந்த கதிரும் சேர்ந்துக்கிட்டு எங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கீங்கல்ல. நாங்களும் எத்தனை நாள் தான் ஓடிட்டே இருக்கிறது? எரியறத புடுங்கனா கொதிக்கிறது தானா அடங்கும். அதான் உத்தர புடுங்கிறதுக்காக உங்களை இங்க வர சொன்னோம். ஏய், இத பாரு சாரு, உன் பூச்சாண்டி எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. நான் போலீஸ் ஆபீசர். என் மேல கை வச்சா என்ன ஆகும் தெரியும்ல? காமெடி பண்ணாதீங்க சிரிப்பு போலீஸ். பிளான் இல்லாம நாங்க இதுல இறங்குவோம். செட் பண்ண பாம்பு இன்னும் 8 நிமிஷத்துல வெடிச்சிரும். அதிரா, பாம்புல டைம் போய்கிட்டே இருக்கு. ஏய், முதல்ல பாம்பை ரிமூவ் பண்ணு சீக்கிரம். ஐயோ கடவுளே, ஏன் இந்த சோதனை? கடவுளே, ஏன் உசுரை எடுத்துக்கோ. என் பேரை காப்பாத்துப்பா. அம்மா அழாதீங்க, திருமாறனுக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன ஆகாது? அதான் டிவிலே காமிச்சிட்டாங்களே. ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அகலியா, கவலைப்படாத. கடவுள் திருமாறனை கண்டிப்பா காப்பாத்திடுவாரு. நான் இப்ப ஆதிரா கிட்ட கேக்குறேன். அம்மா
இருங்க வரேன். போய் கேளுப்பா. ஐயோ, திருமாறா திருமாறா ஐயோ ஐயோ திருமாறா திருமாறா நீ என்னை விட்டு போயிடாதடா, அம்மா கிட்ட வந்துருடா. டேய் திருமாறா, அழாதீங்க அண்ணி, திருமாறனுக்கு ஒண்ணும் ஆகாது. திருமாறா திருமாறா ஐயோ ஆதிரா வர போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. ஐயோ ஐயோ தெரியலையே, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. அகல்யா, சுபத்ரா, என் பேரனுக்கு என்னாச்சு நான் போய் பார்க்கணும். வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். அம்மா வேண்டாம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். ஐயோ எனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் சாக மாட்டேன். அம்மா சொன்னா கேளுங்கம்மா, உங்க உடம்ப பாருங்கம்மா, நாங்க போய் பார்த்துட்டு ஒண்ணும் வரோம். ஆகாது அகல்யா. நிச்சயமா திருமாறனுக்கு ஒண்ணும் ஆகாது. என் பேரை பொழிச்சிடுவா. அகல்யா அவருக்கு என்ன ஆச்சு தெரியல ஆதிரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நியூஸ பார்த்ததும் என் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு ஆதிரா? பயமா இருக்குமா. என்னடி பண்ண? எங்கடி புள்ள? மாமா இருமா, உள்ளெல்லாம் போக கூடாது. என் புள்ளங்க. சார் கொஞ்சம் விடுங்க சார், போய் பார்த்துட்டு வந்துடுறோம். இல்லம்மா, உள்ள ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க, அதனால உள்ள யாரும் போக கூடாது. ஐயோ ஐயோ கடவுளே. ஐயோ கடவுளே, அவனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. கடவுளே ஐயோ இது விடுங்கம்மா. திருமாறா, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடா. பெத்த வயிறு பதறுதே. ஐயோ கடவுளே, கடவுளே என்னை கைவிட்டுறாத. ஐயோ இதை விடுங்கம்மா. ஒண்ணும் ஆயிருக்காது ஆதிரா. ஐயோ திருமாறா. இருங்க அண்ணி. ஐயோ ஐயோ ஆதிரா. ரெண்டு பேரும் சீக்கிரம் வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்படியா செய்தி வரணும்? திருமாறா, கதிர் சார் உங்களையும் அடிச்சுட்டாங்களாமே. அதை விடுங்க, திருமாறன் சாருக்கு இப்படி ஆயிடுச்சு. அந்த அகிலனும் சாருவும் ஏன்டா இப்படி பண்றாங்களோ? இதனால என்ன சாதிக்க போறாங்க? சரி சரி, ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு, நான் பாக்குறேன். சார் என்ன சார் நிலவரம்? சார் உள்ள யாரும் உயிரோட இருக்காங்க இல்லையா சார்? வெடிச்சது சக்தி வாய்ந்த பாம்புங்கிறதுனால உள்ள இருந்த எல்லார் உடம்பும் செதறிடுச்சு. செத்தது யார் யாருன்னு சரியா அடையாளம் தெரியும். ஆனா வெடிச்ச இடத்துல கடந்த பொருட்களை வச்சு இறந்தது யாருன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடவுளே, திருமாறா, ஐயோ, திருமாறா. மேடம், செதறி கிடந்த ஒரு உடம்புல இருந்து இந்த வாட்ச் கிடைச்சது. ஐயோ, அம்மா, ஆதிரா. திருமாறா, ஐயோ, அம்மா போயிட்டாங்கம்மா. அம்மா, அம்மா, திருமாறா, அவர் எனக்கு வேணும். அம்மா, அவர் எனக்கு வேணும்மா. ஐயோ, ஆதிரா. வெயிட் பண்ணுங்க. திருமாறா. ஐயோ, ஐயோ. ஐ எம் ரியலி சாரிமா, இது அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருச்சு. உள்ள இருந்த 3 பேருமே இப்போ உயிரோட இல்ல. போஸ்ட்மார்ட்டத்தோட ரிப்போர்ட்டை வச்சுதான் எதையும் உறுதியா சொல்ல முடியும். உங்க ஹஸ்பண்டோட மரணம் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய இழப்பு தான். அவங்கள பாத்துக்கம்மா, நான் வரேன். ஐயோ, ஐயோ, என்னங்க?
சார் இந்த குண்டு வெடிப்புக்கு என்ன ஆக்ஷன் எடுத்துக்கீங்க சார்? இந்த குண்டு வெடிப்புக்கு காரணமான அகிலனையும் சாருவையும் பிடிக்க தனி டீம் அமைச்சிருக்கோம். ஒரு போலீஸ் அதிகாரியை கொன்னுட்டு தப்பிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் அவங்க சிக்குவாங்க. அவங்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. அவர் எனக்கு வேணும்மா, அவர் எனக்கு வேணும்மா. அம்மா, அம்மா. என் புள்ளையோட வாழ்க்கைய அழிச்சிட்டு இப்ப நீ அவனுக்கு விலக்கேத்துறியா? பொய்ய போட்டுக்கு பக்கத்துல வந்த இப்படி கொலகாரியா மாறிடுவேன். ஐயோ, ஓடி வெளியில. அகல்யா, ஓடின்னு சொல்றேன். அகல்யா, அகல்யா, நீ இப்படி பண்ற? அவளே புருஷங்க இழந்த துக்கத்துல இருக்கா. மேல மேல ஏன் அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்க? அவ புருஷனை கொன்னதே அவனால. இதுல என்ன பெரிய துக்கம் அவளுக்கு? நான் என்னத்த பண்ண? பேசாத. ஏதாவது பேசுன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன்னாலதான் திருமாற சேர்த்துட்டான். அவனை கொன்னத நீதான். இல்ல, நானா? வேற யாரு? நீ அந்த கதிரோட சமகாசம் வச்சுக்க போய் தானே என் பையனுக்கு இப்ப இந்த நிலைமை. அவனுக்கு உதவி பண்ண போய் தானே என் புள்ள திருமாற உசுர விட்டுருக்கான். சும்மா இருந்தவன வா வான்னு இழுத்துட்டு போய்